வெற்றி தள்ளி போகலாம், ஆனால் நாம் எடுக்கும் முயற்சிகள் வீண் போகாது. தோல்விக்கான காரணங்கள் என்று 2ஐ சொல்லலாம். யோசிக்காமல் செய்வது ஒன்று, யோசித்த பின்பும் செய்யாமல் இருப்பது மற்றொன்று. எனவே வெற்றி என்பது தள்ளி போகலாம், ஆனால் முயற்சி வீண் போகாது. நாம் செல்லும் பாதை சரியாக இருந்தால் வேகமாக அல்ல மெதுவாக சென்றாலும் வெற்றிதான். ஆனால் அதற்கு தேவை விடாமுயற்சியுடன் கூடிய உழைப்பு என்பதை மறந்துவிடக்கூடாது. அதிர்ஷ்டம் பல நேரங்களில் நம்மை பற்றி கொள்ள மறுக்கலாம், ஆனால் செய்யும் செயலில் தீவிரமாக இறங்கி எடுக்கும் முயற்சிகளை மட்டும் கைவிடாமல் இருந்தால் வாழ்வில் தானாகவே வந்து சேரும் வெற்றிகள். நாம் எடுக்கும் முயற்சிகளுக்கு எந்த விதமான எல்லைகளும் வகுத்து கொள்ளாமல் இருந்தால் நம்மால் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்த முடியும். ஒரு லட்சியத்தை உருவாக்கிக் கொண்டு அதை அடைவதற்காக விடாமுயற்சியுடன் உழைத்து முன்னேற வெற்றி நம் வசமாகும். வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையில் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. கடமையை செவ்வனே செய்தால் வெற்றி கிடைக்கும். அந்த செயலையே கடமைக்காக செய்தால் தோல்விதான் மிஞ்சும். வெற்றி தோல்வியை பற்றி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் செய்யும் செயல்களில் தீவிரமான ஈடுபாட்டுடன் முயற்சி செய்தாலே வெற்றி கிடைக்கும். கடின உழைப்பு வெற்றிக்கு மிக முக்கியம். காலம் பொன் போன்றது என்பது உண்மைதான், தங்கத்தை விட விலை மதிப்பற்றது. எனவே நம் இலக்குகளை அடைய நேரத்தையும் உழைப்பையும் வெற்றி பெற எடுக்க வேண்டிய முயற்சியையும் கைவிடுதல் கூடாது. நாம் அடைய வேண்டிய இலக்குகளை சரியாக குறிவைத்து அதற்கான முயற்சியில் ஈடுபடுவது வெற்றியை தேடித்தரும். இதற்கு தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கட்டாயம் தேவை. வெற்றியை நோக்கிய பயணத்தின் போது நாம் தேர்ந்தெடுக்கும் பாதையை தவிர மற்றவற்றை மனதில் ஏற்றிக்கொள்ளவோ குழம்பிக் கொள்ளவோ கூடாது. மற்றவர்களின் கருத்துக்களுக்கு அறிவுரைகளுக்கு ஏற்ப நம் பாதையை மாற்றிக்கொண்டே இருத்தல் கூடாது. வாழ்க்கை சவால்கள் நிறைந்தது. ஒவ்வொருவரிடமும் ஒரு திறமை ஒளிந்து கொண்டிருக்கும். அதை வெளிக்கொணர்ந்து எதிர்நீச்சல் போட்டு சாதித்து காட்டுவதே வெற்றிக்கான வழிகள்.